ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க மேரேஜ் லைஃப்காக பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. பைல் நம்பர் 1க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் கிறிஸ்டல், இது ஹீலிங் ஸ்டோன். அண்ட் பைல் 2க்கு வந்து பிங்க் கலர், அதாவது இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 2 கிறிஸ்டல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிங்க் கலரில் இருக்கும், தெரியுதா? ஓகே. இந்த ஒரு டீப் ப்ரீத் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போக போகிறீங்க, என்ன திருப்பங்கள் இருக்கிறது, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் எப்படி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க, அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்ன பார்த்துருவோமா? இதே மாதிரி நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் உங்களோட லவ் பாண்டிங்கில் சின்ன சின்ன வாய்க்க வரப்பு தகராறு இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி அடுத்த கட்டம் எப்படி மூவ் பண்ண போகிறீங்க எல்லாமே பார்க்கலாம். சரியா? ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். பைல் ரீடிங் பார்க்குறவங்க அவரோட நம்பர் 44455 கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவருக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு வாங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. ஓகே, சரி. இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஏஞ்சல் இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங்க்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு, உங்கள் பாண்டிங் எப்படி போக போகுது, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்களோட சவால்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏஞ்சல் கிட்ட ப்ரேயர் வைங்க, மைண்டில் நிறுத்திக்கிட்டு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பர். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இது வந்து கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷன் இந்த வாரம் பார்க்கலன்னா நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போது அந்த வாரத்துக்கானது. ஒரு சிலர் இந்த வாரத்துக்குன்னா இந்த வாரத்துக்கு மட்டும்தான், அப்படி கிடையாது. இது டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்கள் வந்து இந்த வாரம் இந்த மெசேஜ் உங்கள் கண்ணில் படிச்சுன்னா அப்போ இங்கே வந்து உங்களுக்கு இந்த கைடன்ஸை உங்களுக்கு அவர் கன்வே பண்ணுறாரு. டிவைனுக்கு தெரியும் இந்த செல்லத்துக்கு இந்த நேரத்தில் இதை கொடுக்கணுன்ட்டு. அதனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக அதை கொடுத்துருவார். ஓகேவா? செல்லங்களே, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் பிரேக்கில் இருக்கீங்க. லவ் லைஃப்பில் இப்போ இருக்கிறீங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ரொம்ப உங்களை பற்றின ஒரு கில்ட் ஃபீலிங் உங்களுக்கு, நம்மெல்லாம் வந்து நமக்கு தொடர் ஃபெயிலியர் ஆகுது, லவ் வந்து செட் ஆகாது. அதே மாதிரி மேரேஜ்லேயும் 1 or 2 ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. என்னடா இப்படி போயிட்டுருக்கு லைஃப் அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கீங்க. இது ஒரு சிலர், இந்த 75% இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் லேக் ஆகிட்டீங்க. அவங்கள மறக்க முடியாமல் சில அடிக்ஷனில் கூட நீங்கள் இருக்கீங்க. சில பேர் மெயில் எனர்ஜிக்கு காமிக்குது. அதே மாதிரி சில பேர் ஃபீமேலாக கூட இருக்கீங்க. அந்த நபர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கல. அவங்களோட நடந்த கிளாஷ் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது. அவங்களோட ஒரு இணக்கமாக இல்லாமல் போன அந்த விஷயங்களை நினச்சி அந்த ஒரு ஃபீலிங்கில் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து சில அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வெளில வாங்க இந்த வாரம். ஓகேவா? அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும், கூச்சப்படாதீங்க. எதுக்கு இது வந்து உங்களோட அந்தராத்மா இல்லை இருக்க விஷயத்தை வெளியெடுத்து சொல்கிறோம். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் லேக்கில் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களை குற்றம் சொல்வதற்காகவோ உங்களை குறை சொல்வதற்காகவோ ஏஞ்சலும் டிவைனும் நீங்கள் வந்து உங்களுக்கு பேசலை. உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறாங்க. செல்லங்களே, நீங்கள் வந்து தகுதியானவர் தான், நீங்கள் அன்பான பர்சன். உங்களை வந்து மிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அன்லக்கி. நீ அன்பான குழந்தை தான், உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, யூ ஆர் அ லவபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நீ அந்த மாதிரி உன்னை கில்ட்டாக நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கொஞ்ச நாளாகவே நீங்கள் வந்து உங்களோட
சோல்மேட் எனக்கு வந்து எனக்கான ஒரு நல்ல உறவு வேணும், என்னோடய சோல்மேட்டை கொடுங்க எனக்கு வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன், எனக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கான சோல்மேட் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறார். ஓகேவா? உங்களோட இந்த ப்ரேயர், அஃபர்மேஷன், விஸ்வலைசேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட சோல்மேட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கலாம். ஓகேவா? அதனால் உங்கள் டோனை வந்து மாற்றுங்க. ஒரு சிலர் இந்த அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த வரும் வாரத்தில் இந்த மாதிரி கூட லேக்கில் நீங்கள் மாட்டிக்கலாம். அதனால் சொல்கிறார், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரேக்கில் இருக்கீங்கன்னா ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, இதிலேருந்து வெளில வாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் கொடுக்குறாரு. நீங்கள் உங்களுக்கான சோல்மேட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் சொல்லியும் விஸ்வலைசேஷன், இது ஒரு என்ன சொல்கிறது, இந்த வாரத்துக்கான அஃபர்மேஷனாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கான உறவு உங்களை தேடி வரணும். ஓகே, ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் டிவைன் பாத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா மாஸ்டர்ஸ் யாராவது தெரியுறாங்க அப்படின்னாலும் அவங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவரிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. அப்புறம் ஹேமா மேடம் சொன்னாங்க, நாங்கள் அங்கே போய் பண்ணோம், எங்களுக்கு எதுவும் ஒர்க் ஆகலை, அவங்க எங்களை அலைய விட்டாங்கன்னு எங்கிட்ட எதுவும் வேணாம். எனக்கு அந்த கம்ப்ளைண்ட், ஏன்னா யாருக்கும் நான் அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. என்கிட்ட வரவங்கள நான் வந்து டிவைன் எனக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள அடுத்த கட்டம் கூப்பிட்டு போகணுமோ அது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பர்ஃபெக்டாக என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, என்னோடய கிளைண்ட்டுக்கும் ஹீலிங் சர்வீஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு நான் வந்து 100% இதிலேருந்து கிளாரிட்டி கொடுத்து அவங்கள வந்து க்யூர் பண்ணிடுவேன். அதனால் உங்களுக்கு பிலீவர்ஸ் இருந்ததுன்னா, ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணிக்க முடியும், இதெல்லாம் பாசிபிளா, இப்படியெல்லாம் கூட நடந்துருமா அப்படின்றதெல்லாம் இருக்குது டிவைன் பவரை பற்றி. அப்படியெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது லோயர் வைப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹையர் வைப்ரேஷனோட அந்த மேஜிக்லாம் வந்து டக்குன்னு புரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏஞ்சலோட அந்த சைன் கிடைக்குது. ஏஞ்சல் பற்றி நீங்கள் நினைக்கும் போது சில விஷயங்களை உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து உங்களோட மாடர்ன் லைஃப்லேருந்து, அதாவது உங்களுக்கு எல்லாமே ஒரு சயின்ஸ் ஓரியன்டாக சொல்லணும், சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி சொன்னால் தான் எல்லாத்தையும் நம்புவீங்க இல்லையா? கடவுள் இருக்காருங்கிறத கூட நாங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லணும், அப்படின்னு தான் நம்புவீங்க. கடவுள் அப்படின்னா என்ன? உனக்கு இருக்கிற ஒளி இருக்கார்ல, அவர் தான் கடவுள். புரியுதா? அந்தராத்மா. சரி, ஓகே, அந்த டாப்பிக்கை அப்புறம் போய் பேசுகிறேன். வேறு மாதிரி போய்ட்டு இந்த டாப்பிக்கு போய்டுதுன்னா சரி, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அஃபர்மேஷன் சொல்லணும், ட்ரஸ்ட் பண்ணணும். யூனிவர்ஸ் மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறீங்க செல்லங்களே. கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சன் உங்கள்கிட்ட வர வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ் ஃபார் யூ ஹேவ் ஃபெய்த். எஸ், இப்போ ரொம்ப நெகட்டிவான இதில் தான் இருக்கீங்க. இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நெகட்டிவான ஒரு ஃப்யூச்சரை பற்றி ஒரு அவ்வளோ பயம் இருக்குது, அதை பற்றி ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. இதனால் சில பேர் அடிக்ஷனில் கூட மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓகேவா? சரி, நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள். இன்கேஸ் ரீயூனியன் வேணும்னு நீங்கள் உங்கள் பர்சன் கூட ரீயூனியன் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களோட இணக்கமாக இருந்த நல்ல தருணங்களை நினைங்க. சரியா? யாருக்காவது வந்து இந்த ஹீலிங் சர்வீஸ் அண்ட் கன்சல்டேஷன் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பைல் 2 ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பிங்க் கலர் ஹீலிங் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? கமெண்ட்டில் வந்து அவர் நம்பர் 44455 ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஏஞ்சலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் உங்களோட அந்த ஃபெய்த் அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்பிக்கைத்தன்மை நிறைய பேருக்கு இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு இந்த வாரத்தில் சில பிளெஸ்ஸிங்ஸ், இந்த சோல்மேட் இதுக்காகலாம் ப்ரே பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக இல்லை ஜாபுக்காக, என்ன இன்டென்ஷன் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அது கிடைச்சிதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கலன்னு கேளுங்க. அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்னு தான் ஏஞ்சல் இந்த சேனலே உங்கள் கண்ணில் பட வைக்கிறார் தெரியுமா? டிவைன் அலைன் பண்ணிகிட்ருக்கு. இவங்களுக்கு இதுக்கான தீர்வு எங்கேயாவது கொடுக்கணும் அப்படின்னு, இங்கே தீர்வு இருக்குங்கிறதுனால தான் உங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்துறாரு. இங்கே நான் ரீடிங் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே போகல.
என்னப்பா பைல் 1 பார்த்தவங்க பைல் 2 பார்க்குறீங்களோ? பைல் 2ல் என்னதான் சொல்கிறாங்க பார்க்கலாமே அப்படின்ட்டு செல்லங்கள். என்னப்பா பைல் 2 சூஸ் பண்ணவங்க கூட உங்கள் நபரோட இணக்கமாக இல்லாத மாதிரி தெரியுதும்மா. கண்டிப்பாக நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்கப்பா. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக்கில் தான் இருக்கீங்க. லவ் லைஃப்பில் இல்லை. அப்படியே ஒரு சிலர் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் வந்து வாய்க்கா வரப்பு தகராறு அதிகமாக இருக்கும். ஓகேவா? உங்கள் நபர் உங்களை பற்றி புரிஞ்சிக்க முடியாது, அவரை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா அவங்கள பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இங்கே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. உங்களோட எக்ஸ்கிட்ட நடந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்போ கரண்ட்டில் யார் கூடயும் நீங்கள் வந்து உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போயிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இதுவும் வந்து இந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போது இதில் எப்படின்னா, நான் என்ன சொல்ல வராருன்னா, இதில் உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ண மாட்டேறீங்க. உங்களை பற்றி ரொம்ப அவநம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு லவ் அஃபெக்ஷன் இல்லை. உங்களை லவ் பண்ணுங்கள், உங்களை நேசிங்க ஃபஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி உங்களை பற்றின ஒரு நல்ல தாட்டை நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா பழைய எக்ஸை பற்றி நினச்சி கவலைப்பட்டு அடிக்ஷனில் போயிட்டீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வருகிற 8ஆம் தேதி ஃபுல் மூன் டே அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இனிஷியேஷன்ஸ் வேணும்னு தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, ரொம்ப நாளாக தீர முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். மேபி அந்த மாதிரி வியாதிகளோ இல்லைனா அந்த மாதிரி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். அன்றைக்கி ஒரு அற்புதமான பவர்ஃபுல் டே. கரண்ட்டில் இருக்கிறவங்களோடையும் கிளாஷில் இருக்கீங்க. இதுவும் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஒரு சிலருக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு டிவைன் சோல். இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் சோல். அவங்களால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பந்தம் தான் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் உங்களோட இந்த என்ன சொல்கிறது, பழைய அந்த பாஸ்ட் மேரேஜ் லைஃபோ இல்லைனா லவ் லைஃபோ அதோட பாதிப்பு இப்போ உங்களை அஃபெக்ட் பண்ணுது. உங்களுக்குள்ளே அந்த செல்ஃப் லவ் இல்லை. சரியா? இது கலெக்டிவில் வருது. இது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சில மக்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கான ஒரு டிவைன் சோல் அவங்க. புரியுதா? உங்ககிட்ட இருக்க இந்த தவறான விஷயங்களை நீங்கள் மாற்றினீங்கன்னா நம்பிக்கைத்தன்மையை இதில் என்ன அழகாக வார்த்தை கொடுத்துருக்காரு பாருங்கள். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். நீங்கள் அன்பை கொடுங்க, அன்பு காட்டுங்க. இந்த விஷயத்தை தான் நான் இன்னும் வந்து ரொம்ப கிளியராக எப்படி கொடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு நீ ஒன்றை லவ் பண்ண ஆரம்பிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அடுத்தவங்ககிட்டே நீ வந்து நீ எதுவுமே பண்ண தெரியல, ஒன்றை நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டா அந்த ஹாப்பினஸ் அந்த வார்த்தை கூட நீ பேசும்போது அடுத்தவங்களுக்கு அது ஹீல் ஆகும். எப்படி இதில் கொடுத்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து டியூன் பண்ணி கொடுக்குறேன். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். எஸ், உங்கள் இதயத்தை நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக எல்லாமே அதில் வந்து அவ்வளோ ஒரு கனிவும் இதெல்லாம் இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது பல வழியிலையும் அது உங்களுக்கு அந்த எனர்ஜி வேலை செய்யும், திரும்ப பல மடங்கு கிடைக்கும்ன்றார். ஸோ சில பேர் வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறீங்களோ அன்பு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க. ஸ்கேலில் இது இந்த தெராஸில் வச்சு பார்க்குற மாதிரி நம்ம இவங்களுக்கு இதை பண்ணலாமா, இதை கொடுத்துக்கலாமா, இது மாதிரி பண்ண இவங்க ஒருத்தா அதுக்கு, இவங்க இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அது மாதிரிலாம் ஓட்டாதீங்க. ஓகேவா? உங்களால் முடிஞ்சால் முடியும், இல்லைனா இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பைல் 2 சூஸ் பண்ணாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி ஒரு லேகிங் சிச்சுவேஷன்ஸ், கன்னிங்கான ஒரு ஏன்னா நீங்கள் வாங்கின அடி அந்த மாதிரி. உங்களை சொல்லி தப்பு இல்லை.
நீங்கள் வாங்கி ஃபெயிலியர் பார்த்தது. அதனால வந்து லவ்வை கொடுக்கறதுக்கு, பேசுகிறதுக்கு, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு யோசனை. ஸோ அதனால தான் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு பந்தமாக தான் நீங்கள் இருக்கீங்க. எப்படின்னா ஒரு டிவன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஒரு சோல் மாதிரி தான் உங்களுக்கு அவங்க இருக்காங்க. பட் அவங்கள பற்றியும் உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் உங்களையே இது பண்ணலையே, உங்களுக்குள்ளேயே இவ்வளோ கிளாஷஸ் வச்சிட்ருக்கீங்க கச்ச 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 கச்சன்னு. ஸோ இதை தூக்கி போடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. இப்போ கரண்டில் என்ன இருக்குது? சந்தோஷப்படுங்க, அன்பாக இருங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். ஒன்றும் இதுவாகிட மாட்டீங்க. டிவைன் கிட்டேருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க, கொடுங்க அன்பை. ஒரு ஹெல்ப் கேட்டால் பண்ணி கொடுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? ஏதாவது டவுட்டுன்னா உங்களுக்கு தான் சொல்கிறேனே நான். நீங்கள் வந்து மேரேஜ் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரப்போசல் பண்ண போகிறீங்க, இல்லைனா பண்ணி லவ்வில் இருக்கீங்க, அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லைன்னா அந்த சோல் உங்களுக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா? இது வந்து லைஃப் பாண்டிங் கொடுக்குற சோலா இல்லையா? நீங்கள் ஜாதகம்லாம் போய் பார்க்குறீங்களோ இல்லை, ஜாதகம் பார்க்குறீங்கன்னா உங்கள் கர்மாவை தேடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் டிவைன் பார்த்து தேடுறீங்கன்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்ச்சை தேடுறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே கிளியராக யாராலையும் உங்கள் தலைவிதியை மாற்றவே முடியாது இல்லைங்களே. தயவு செஞ்சு நிறைய பேருக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி உலகமே வந்து ஆஸ்ட்ரோ பின்னாடி ஓடிட்டுருக்கீங்க. ஆஸ்ட்ரோ என்ன தெரியுமா பண்ணோம்? இந்த ஜாதகருக்கு இவங்க தான் கர்மா, இவங்க தான் பேட் கர்மா, போன ஜென்மத்தில் அவங்களுக்கு இவங்களுக்கும் கர்ம வினை இருக்குது, அவங்க இந்த இவங்கக்கிட்ட வந்து இதெல்லாம் அது குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, அதுக்கு தான். அப்போ நீங்கள் என்ன தேடிட்டுருக்கீங்க? தேடி தேடி உங்களுக்கான கர்மா சோலை கண்டுபிடிச்சி உங்கள் லைஃப்பை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்தால் அது வந்து உங்கள் தலைவிதி. ஆஸ்ட்ரோபடி உங்களோட கர்மாவை தேடி பிடிச்சி நீங்கள் வாழணும்னு நினைக்கிறது உங்கள் தலைவிதி. இப்படி தான் வாழணும், இப்படி தான் நான் வாழ்ந்து இறக்கணும்னு நீங்களாக முடிவு பண்ணி எழுதிக்கிறீங்க. நீங்களே உங்கள் தலைவிதியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பார்த்துக்குவாங்க. அது கர்மா சோலை, அந்த பேட் கர்மா சோலாக இருந்தால் வேண்டாம். உங்களுக்கான குட் கர்மா எப்படி ஆட் பண்ணிக்கணுங்கிற வித்தையை கற்றுக் கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கான குட் சோல் இவங்க தான் அப்படின்னா நீங்கள் அவங்கள பிடிச்சிக்கலாம். இல்லைப்பா இது வேண்டாம், இது வந்து உங்களோட பேட் கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்காக வந்திருக்கு, இது ஒரு டாக்ஸிக்கு இல்லைனா நாசிஸ்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க, மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான குட் சோலை பாருங்கள். ஆஸ்ட்ரோ பின்னாடி போனீங்கன்னா உங்களோட பேட் கர்மாவை கூட்டுக்கு அந்த மாதிரி ஆளுங்களை தான் நீங்கள் வாழ்ந்து போகணும் அப்படிங்கிற ஒரு. ஓகேவா? இங்கே டிவைன் பாத்துக்கு வந்தீங்கன்னா பாண்டிங் கொடுக்கக்கூடிய, உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய விஷயத்தை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். தலைவிதிப்படி தான் நான் வந்து வாழ போகிறேன் அப்படின்னா ஆஸ்ட்ரோ பின்னாடி போங்க. தலைவிதியை மாற்றி என்னோடய லைஃப்பை நான் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்குவேன், என்னோடய கர்மா எனக்கு வந்து குருமார்களுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும். குரு அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், அவங்க வந்து நம்ம என்ன ஃபாரின் கண்ட்ரியில் சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், இங்கே நம்ம தமிழ் கல்ச்சரில் அவங்கள சித்தர்கள் ஞானிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சித்தர்கள் ஞானிகள்னால் கொஞ்சம் அப்படியா அப்படின்ட்டு அண்ணாந்து பார்ப்பீங்க. அது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்னால் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எல்லாருமே ஒரே டிவைன் பவர் தான். இவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட கர்மாவை சரி பண்ணி உங்களுக்கான சோலை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். கர்மா பின்னாடி ஓட போகிறீங்களா? கர்மாவை கிளியர் பண்ணி உங்களுக்கான நல்ல லைஃப்பை விதியை மாற்றி நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பார்த்து பிடிங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு நெகட்டிவான விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க. இந்த டைம் வந்து இந்த வாரம் உங்களுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸை எடுத்துக்கிறதுக்கான அற்புதமான நேரம். இதை வந்து இந்த விஷயம் உங்கள் காதில் படுது இன்றைக்கி அப்படின்னா, இந்த வாரம் படுதுன்னா நீங்கள் இதிலேருந்து வெளிவரணும், உங்களை ஹீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தெரிஞ்சால் செய்யுங்க. இல்லை மாஸ்டர்ஸ் யாராவது நல்ல மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா பிடிங்க. அப்படி இல்லையா டிவைன் பார்த்தா பிடிங்க. உங்கள் தலைவிதியை மாற்றிக்கோங்க. தலைவிதி மாற்றிக்கணுன்னா டிவைன் பார்த்துக்குவாங்க. ஆஸ்ட்ரோ பார்க்குறேன்னா உங்கள் தலைவிதி பின்னாடி ஓடுங்க, அவ்வளோதான். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர்லாம் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க பாசிட்டிவாக. ஆனால் வந்து இதை ரிலீஸ் பண்ணாததுனால உங்களோட அந்த ப்ரேயர் வந்து டிலே ஆகுது செல்லங்களே. என் ப்ரேயர் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில சிலங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இப்போ கரண்ட்டில் ஒருத்தரோட நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருக்கீங்க, பட் அவங்க கூட நீங்கள் வந்து ஒரு இணக்கமாக இருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க மேலே நிறைய டவுட்டு. நீங்கள் ஃபுல் லவ்வால் அவங்கக்கிட்ட கொடுக்கல, நீங்கள் ஃபேக்காக இருக்கீங்க அவங்கக்கிட்ட.
நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மை அங்கே இல்லை. ஃப்ராங்காக சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உண்மைத்தன்மையாக இல்லை. அதனால தான் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, நீ லவ்வை கொடு, நீ உண்மையாக இரு, உன் இதயத்தை ஓப்பன் பண்ணு, உன் அன்பை கிளியராக கொடு. எவ்வளோ அழகாக அவர் அங்கே ஓப்பனாக உடச்சி சொன்னார். நான் அதுக்கு தான் சொன்னேன், அந்த உண்மைத்தன்மை எப்படி தெரியுமா உங்களுக்கு வரும், உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா அந்த உண்மைத்தன்மை வரும். என்ன மாதிரி விஷயம் நான் உங்களுக்கு, அதனால தான் இந்த கார்டு வரும்போதில் அந்த செல்ஃப் லவ் உங்களுக்கும் கிடையாது. அவங்களுக்குள்ளேயே இல்லாத போது நீங்கள் இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்க முடியும்? என்கிட்ட இருந்தால் தானே நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட இல்லாத விஷயத்தை நான் எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும்? கரெக்டாக இல்லையா? ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்டில் பதிவிடணும். ஓகே, இந்த வாரம் உங்களை ஹீல் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான வாரம். ஹீல் பண்ணிங்கன்னா ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஓகே, திஸ் டைம் ஹேஸ் கம் டு கிளியர் யுவர் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணக்கூடிய வாரம் இது. உங்களோட ப்ரேயர் வந்து கண்டிப்பாக கேட்கப்படும். இந்த ஒரு இன்டென்ஷனோட இருங்க. இது ஒரு சிலர் வந்து இப்போது வந்து பார்ட்னருக்காக கேட்குறீங்க. ஓகேவா? நீங்கள் லவர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா மேரேஜ் லைஃப் பிரேக் ஆகி இன்னொரு மேரேஜ்க்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ப்ரேயர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டிவைனோட கனெக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் தன்மை குறைஞ்சிருக்கு, நம்பிக்கை தன்மை இல்லாமல் இருக்கீங்க. அதை கொஞ்சம் நம்பிக்கை வளர்த்துக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அதை தான் சொல்கிறாங்க, பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யூ ஒரு ரொமான்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த அட்டாச்மெண்ட்டு. ஒரு சிலர் வந்து உங்கள் இப்போ வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் அப்பப்போ கொஞ்சம் வாய்க்கை வரப்பு தகராறு அடிக்கடி வரும். அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அவர் திரும்ப ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கார்டு வழியாக தெரியுது. அதுக்கு நீங்களும் வந்து பழைய விஷயங்கள், ஆழ்மன பதிவுகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும், உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும். கண்டிப்பாக ரீயூனியன் ஆகும் இந்த வரும் வாரத்தில். சரியா? ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட இந்த லவ் பாண்டிங்கை அடுத்த கட்டம் கொண்டு போக போகிறீங்க. என்கேஜ்மெண்ட் நடக்கும், ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்க போகிறீங்க. ஒரு சிலர் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த அவேக்னிங். ஸோ நீங்கள் வந்து ஃபேக்காக இருக்காதீங்க, உண்மையான அன்பை கொடுங்கன்னு சொன்னேன். இப்போ இருக்கிற கரண்ட் பார்ட்னர் உங்களுக்கான ஒரு சோல். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்னு ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஓகே, ஸோ ஒரு சில செல்லங்கள் லவ் லைஃப்பை நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்கீங்க, அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா என்கேஜ்மெண்ட்டில் அது முடியலாம். ஓகேவா? ஒரு சிலர் மேரேஜ் கூட அதுக்கான அலைன்மெண்ட்டு இது எல்லாமே வந்து எனர்ஜி நல்லா வருது. ஓகேவா? இந்த எனர்ஜி நல்லா இருக்கும் போதே அதெல்லாம் செய்யுங்க. இந்த வரும் வாரத்தில் ஒரு சிலருக்கு இதுவும் கைடன்ஸ், இது வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸாக கொடுக்குறாரு. ஓகே, உங்களோட அந்த மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, லவ் லைஃபாக இருந்தாலும் அதை ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. கணவன் மனைவிக்கு கொஞ்சம் ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கீங்க, ஒரு அன்பு பாசம் இல்லாமல், புரிதல் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களை பற்றி உங்கள் பார்ட்னருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும். உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு லவ் பாண்டிங் ஏற்படும். 2 பேரும் வந்து ஒற்றுமையாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வெரி சூன் clearly decide what you want so that it come to you now. எஸ், நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட சோல்மேட் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி கேட்டுட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் இந்த வாரம் மீட் பண்ணலாம். சூப்பரா? ஸோ ரீயூனியனுக்காக நீங்கள் சில பேர் ட்ரை பண்ணுற விஷயத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. சில பேர் உங்களோட லவ் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க. ஒரு சிலர் கரண்ட்டில் இருக்கிறவங்களோட அந்த அருமை தெரியாமல் அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் நபரோட நேம், டேட் ஆஃப் பர்த், இப்போ 2 பேருக்கும் சேர்த்து பார்க்கணுன்னா அவங்களோடதும் போடணும். ஓகேவா? உங்களுக்கு மட்டும் பார்க்குறீங்கன்னா உங்களது பார்க்கலாம். இப்போ பார்ட்னரை பற்றியும் சேர்த்து பார்க்கணுன்னிங்கன்னா பார்ட்னரோடதும் போடணும். எந்த ஊரில் இருக்கீங்களோ அதை போடணும், மென்ஷன் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஹீலிங் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுதுனாலும் அதுக்கு அந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னாலும், பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு மேரேஜ்க்காக நீங்கள் போகிறீங்க, ப்ரப்போசல் பண்ணுறீங்கனாலும் சரி, ஆஸ்ட்ரோ பார்க்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து டிவைன் பாத்தில்
உங்களோட சோல் அவங்க தானா? உங்களோட ஆரா கனெக்ஷனை செக் பண்ணுங்கள். இந்த ஆராவுக்கும் அந்த ஆராவுக்கும் எப்படி இருக்குது, செட் ஆகுமா ஆகாதா, இது லாங் பாண்டிங் கொடுக்குமா, இது தலைவிதியாக வந்த கர்மாவா, பேட் கர்மாவா, இல்லைனா குட் கர்மாவா? குட் கர்மாவும் சில பேருக்கு நல்ல சோலை கொண்டு வந்து தரும். அந்த மாதிரி குட் கர்மாவாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரோல் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். அந்த மாதிரி உங்களோட ஆரா கனெக்ஷன் சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக இறங்கலாம். அவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகலாம் இல்லையா? ஒரு வாய்க்கா வரப்பு தகராறு வந்தால் கூட இந்த அடுத்த கட்டம் உங்களுக்கு அது வந்து சரியாயிடும். புரியுதா நான் சொல்கிறது? சரி, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆக போகுது, இல்லை வந்து லவ் லைஃப்பில் இருக்காங்க, அப்பப்போ வாய்க்கா பரப்பு தகராறு இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்க, அதே மாதிரி மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இதெல்லாம் எப்படி இருக்குது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னாலும் அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அவசரப்பட்டு அவங்கள வேண்டான்னு சொல்கிறது, அவசரப்பட்டு இன்னொருத்தரை உள்ளே என்ட்ரு பண்ணுறது, அப்புறமா வடை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது, அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, நான் எத்தனை லைஃப் எனக்கு வந்து இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. உங்களோட அந்த பேஸ் ரூட் எந்த இடத்துல பிரச்சனை வருது அதை எப்படி கிளியர் பண்ணிக்கணும்னு ஐடியா சொல்லியாச்சு. ஆஸ்ட்ரோன்னா என்ன, டிவைன் பாத் சேனல்னா என்னங்கிறத சொல்லிட்டேன். டிவைன் பாத் சேனலில் உங்கள் தலைவிதியை நீங்கள் மாற்றிக்க முடியும். உங்களுக்கான சோலை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். புரியுதா? உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்க முடியும். பட் ஆஸ்ட்ரோ பின்னாடி ஓடினீங்கன்னா எல்லாத்தையும் வாங்க வச்சுக்கோங்க நீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, இதுக்கு மேலே செல்லங்களுக்கு எப்படி புரியுதல் கொடுக்குறது? இந்த பைல் 2 ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல பிளெஸ்ஸிங்ஸும் கொடுக்குறாரு. உங்களுக்கான ஹீலிங் எல்லாமே சொல்லிட்டாரு. உங்களோட லேகிங்கும் சொல்லிட்டாரு. ஸோ சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.